கர்த்தாவே இன்றைக்கு எங்களை ரட்சியும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தாவே இன்றைக்கு எங்களை ரட்சியும். கர்த்தாவே ரட்சியும், இன்றைக்கே ரட்சியும். அதான் அதனுடைய. ஸோ இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிரவேசம், மக்களுடைய அந்த ஓசன்னா குரல், எங்களை ரட்சியும் சொன்ன அவர்களுடைய அந்த அழைப்பு குரலை கேட்டுதான் அவர் எருசலேமில் போய் திருவிருந்து ஆசரித்து பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அவர் ரட்சிப்புக்காக சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆகையால் அந்த சிலுவைக்கு அவர் போவதற்கு அது மனுக்குலம் அவரை வரவேற்ற ஒரு நாள். எங்களுக்கு ரட்சிப்பை நீங்கள் தான் தரணும், எங்களை ரட்சின்னு சொன்ன பொழுது அந்த ரட்சிப்பின் திட்டத்தை செய்வதற்கு இயேசு எருசலேமுக்குள்ளே பவனி போய் ஒரு ராஜா தான் குதிரையில் கோவேரி கழுதையில். சாலமோன் ராஜா எப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டார்னா கோவேரி கழுதையில் தாவீது அவரை கொண்டு வந்து எருசலேமில் அரசராக மாற்றுறார். இயேசு கிறிஸ்து வாரார்னா அவர் ராஜாவாக வாரார். ஆனால் அவர் ரட்சிக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வந்த ஒரு நாள். ஆகையால் அதில் அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இல்லாமல் வெறும் ஒரு பவனி போகணும், குருத்தோலை வைக்கணும், இது அவசியமில்லை. இதனுடைய யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் கூட இயேசுவே நீங்கள் ரட்சின்னு சொல்லும் பொழுது அவர் உங்களுக்காக தன் உயிரையும் கொடுத்து உங்களை ரட்சிக்க வல்லவர். கையை தட்டி அல்லேலூயா. ரட்சிப்புக்கான எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் ஒரு ஜோக்கு சொல்ல போகிறேன், அதை இன்றைக்கே சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் செய்தி கேட்பீங்க. ஒரு சபையில் குட் ஃப்ரைடே அன்னைக்கு 7 வார்த்தை பேசுவாங்களாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தையை கொடுத்து, அதில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு மூப்பருக்கு ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைன்னா தாகமாய் இருக்கிறேன். அவருக்கு அந்த வசனத்தை ரொம்ப விளக்க தெரியாது. அதனால் அந்த வசனத்தை எடுத்துட்டு தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னார். அந்த சபைக்கு புதுசாக ஒரு வாலிப பிள்ளை வந்திருக்கு, சின்ன பிள்ளை வந்திருக்குது. தாகமாக இருக்கேன்னு சொல்ல ஒருத்தன் கூட அவருக்கு சொல்லி முன்னால் கையிலேருந்து ஒரு பாட்டில் எடுத்து கொண்டு கொடுத்துட்டான். அவர்கிட்ட பாட்டில் எடுத்து கொண்டு இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட அவர் தாகமாக இருக்கிறேன்னு கேட்குற தண்ணியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு கொண்டு கொடுத்துச்சு. ஸோ ஏசு கிறிஸ்து தாகமாக இருந்தால் அந்த தாகம் கிடையாது இல்லையா? அங்கே உங்கள் வாழ்க்கையில் வசனத்தை நம்ம சரியாக கவனிக்கணும். புதுசாக வந்தால் நமக்கு எல்லாமே புதுசாக தான் தெரியும். ஓகே, சூப்பர். இன்றைய செய்திக்கு தானே போகலாம். எபிரேயர் 6:11. நான் ஒரு அரை மணி நேரம் தான் பேச போகிறேன், நீங்கள் கவனிங்க. இது நம்ம சபையினுடைய வாக்குத்தத்தத்தை செய்தியை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வாக்குத்தத்த செய்தி என்னது? ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. அப்போ ஜெயங்கொள்ளுகிறவன் யார் என்று நான் கடந்த 3 மாதமாக பேசிக்கிறேன். விசுவாசத்தில் நிற்பது தான் ஜெயத்தினுடைய ரகசியம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சவாலையும் வென்றெடுப்பதற்கு நீங்கள் விசுவாசத்தில் நிற்கணும். எனக்கு போன வாரம் என்னை ரொம்ப ஷாக்காக்குன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு விசுவாசியின் பேரை வச்சுக்கிட்டு என்ன கிடையாது. நான் யாரையும் பற்றி பேசல, உங்கள் மூஞ்சை பார்த்து நேருக்கு நேர் கேட்குறேன். அற்ப விசுவாசியாக இருக்கிறோம். சின்ன பிரச்சனை வந்தால் குய்யோ முய்யோங்கிறோம். அவிசுவாசியை விட கேவலமாக நடந்துக்கிறோம், முறுமுறுக்கிறோம், ஆண்டரை கேள்வி கேட்குறோம். ஒரு பாஸ்டர் போன வாரம் ஹார்ட் அட்டாக்ல அவர் படுத்துட்டாரு. அவர் கேட்குறாரு, 4000 மணி நேரம் நேர் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சேனே, இதான் எனக்கா? ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, என்னை கைவிட்டுட்டீங்கள? விசுவாசம் எங்கே போயிடுச்சு பாருங்க. மதத்தை பின்பற்றிட்டு இருக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஆனால் ஒரு கானானிய ஸ்திரீ வர்றா, அவ சொல்கிறா, என் பிள்ளை எப்படியாவது மரண அவஸ்தைக்கு சுகமாக்குங்க. அவர் சொன்ன வேலையை பாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடணும். அவ பார்த்தா சுகம் வாங்கன்னு வந்துட்டோம், விசுவாசமாக எப்படி திரும்பி போகிறது? மேஜிலிருந்து பிள்ளைகள் சாப்பிட்டு மீதி வேஸ்ட்டாக நாய்க்கு போடுங்களா, அதை எனக்கு கொடுங்க. அதை பார்த்த உடனே இயேசு சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட நூற்றுக்கு அதிபதி வர்றான், என் வேலைக்காரங்கிறான், ஒரு வார்த்தை சொல்லுங்க சுகமாயிரும், அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கிறான். அப்போ சொல்கிறாரு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, இஸ்ரவேல், அதாவது என்ன அப்படின்னா, சபைக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட நிறைய பேர் விசுவாசம் இல்லை, சபைக்கு வெளியே இருக்கிற நிறைய பேர்கிட்ட விசுவாசம் இருக்குது. ரொம்ப அதிர்ச்சியான தகவலுங்க இது. நீங்கள் நினைக்கிறீங்க
வார வாரம் சபைக்கு வந்து நல்ல கிறிஸ்தவ பேர் எடுத்து ஞானசபை உட்காந்துக்கிறீங்க. ஆனால் இந்த இது எந்த துளியும் இல்லாத சிலர் இயேசு மேலே அப்படி விசுவாசமாக இருக்கிறாங்க. சர்ச்சு பக்கம் போனதில்லை, ஆனால் அந்த இயேசு என்னை காப்பாற்றுவார். நேற்று ஒரு வாரத்தை வந்தார், எங்கே போனாலும் தண்ணியை தொட்டு இயேசுவின் ரத்தம் செஞ்சுடும், எனக்கு எல்லாத்தையும் கற்று செஞ்சிடறாருங்கிறான். சபை பக்கமே வரலவன். உனக்கு எப்படி ஆண்டவர் செய்கிறாரு? ஆமாம், எனக்கு சின்னதுலேருந்து எனக்கு இந்த ஆண்டவர் மட்டும்தான், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறான். ஆனால் சபைக்குள்ள இருக்கிற நாம அந்த சீஷர்கள் மாதிரி ஒரு புயல் வந்த உடனே, ஆண்டவரே நாங்கள் செத்து போகிறது உமக்கு கவலை இல்லையா, எங்கள் மேலே அக்கறை இல்லையா? திரும்பி கத்துனா இருப்பாருங்க. அற்ப விசுவாசிகளே, உங்கள் விசுவாசம் இவ்வளோதானா? அப்போ சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே உங்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் மெஷர் பண்ணி பாருங்க. விசுவாசின்னு பேரை வச்சிருக்கிறோம், ஏஜி சபை விசுவாசின்னு சொல்கிறோம், சபைக்கு வர்றோம். ஆனால் பர்சனல் லைஃப்பில் எந்த அளவுக்கு கர்த்தர் தருவாரியா, நடக்கையா, என் பிள்ளைய கர்த்தர் மாற்றுவார், எல்லாம் நேரு அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இன்னைக்கு இருக்குதான்னு கேட்டால் அப்படியே பதறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு பதறோம். டெய்லி நெகட்டிவாக பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி. சிலெல்லாம் ஆண்டவர் மேலே ஒரு விரக்தியாகத்தான் சபைக்கு வர்றது. எதுக்கு அப்படி ஒரு கிறிஸ்தவம்? இருந்தா சொரணையாயிரு, இருந்தா சொரணையாரு, ஆண்டவருக்கு வெறித்தனம் இருங்க, கர்த்தர் தருவார். கொன்று போட்டாலும் அவரை நான் நம்புறேன் அப்படின்னு இருந்து பாருங்க, கர்த்தர் செய்வார். ரெண்டாவது, ஒவ்வொரு நாளும் சூப்பர் நேச்சுரல் நீங்கள் என்ஜாய் பண்ணணும். கைத்தட்டுங்க, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தனுக்கு செய்தார். உங்களுடைய ஃபைனான்ஸில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பணத்தேவை இருக்கலாம், கர்த்தர் தருவா. நின்று பாருங்க, எங்கேயோ இருந்து வந்து உங்கள் தேவை ஆச்சரியமாக சந்திப்பார். அதேமாதிரி ஒரு சுகம் வருதா, இயேசுவின் தழும்புல சுகமான தூக்க நைட்டு ஃபுல்லாக உங்கள் உடம்புல ஏதோ பண்ணுதா, அவருடைய தழும்புல என்னுடைய வியாதியை இயேசு சுமந்த பிறகு என் உடம்புல சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வியாதியை வெளியே போன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து எழும்பி நடந்து நீங்கள் சாட்சி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை வந்து அப்படியே தேவனை மகிமைப்படுத்துறது. இதை விட்டுட்டு அப்படியே அறகுறையா இருந்து நம்ம வந்து பேர் கிறிஸ்தவத்தில் இருந்துக்கிட்டு ஒரு உண்மையான ஒரு அந்த அனுபவிக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய. அதான் கடைசி வார்த்தை சொல்லிட்டாரு, உங்களுக்கு முன்னால் வேசிகளும் ஆயக்காரரும் உள்ளே உட்காந்துருப்பானுங்க, நீங்கள் எங்கே இருப்பீங்க? ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா சபைக்குள்ளே இருக்கிற நமக்குள்ள அந்த அடிப்படை தன்மை விசுவாசம். எனக்கு இப்போ கிட்டத்தட்ட எனக்கு நான் பார்த்ததில் என்னக்குன்னா, ஃபெய்த்து தான் ஒன்லி குவாலிஃபிகேஷன். கைத்தட்டுங்க, ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தில் தேவனோட விசுவாசம் இருக்குதான்னு தான் பார்க்குறாரு, வேற எதையும் பார்க்கல. நீ ஜெபிச்சியா, நீ ஃபாஸ்டிங் போட்டையா, நீ காணிக்க கொடுத்தியா, நீ சபைக்கு வந்து எதில் ஃபெய்த் இருக்குதா, குவாலிஃபைடு, அவ்வளோதான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம்னு போட்டிருக்குது. அகில ஃபெய்த்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் வளர்த்துக்கிறதுக்கு வேர்ட் ஆஃப் காட், வார்த்தையை ரொம்ப உள்ளே போடணும். கண்ட குப்பையும் சீரியலையும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு பார்த்துருந்தீங்கன்னா ஃபெய்த் வராது. ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டு ஒரு டம்ளர் ஆசிடை குடிச்சிங்கன்னா ஆசிட் தான் வேலை செய்யும், பிரியாணி எங்கே வேலை செய்யும்? அப்போது ஃபெய்த்தை ஃபீட் பண்ணுறதுக்கு வார்த்தை, நல்ல செய்திகளை, தரமுள்ள செய்திகளை கேளுங்க. வந்து அதுக்குன்னு டைம் கொடுத்து காசை கொடுத்து உட்காந்து கற்றுக்கிட்டு உங்களை ஆவிக்குரிய பராக்கிரமசாலி நீங்கள் மாற்றிக்கிடணும். ஹல்லேலூயா. எக்ஸசைஸ் யுவர் செல்ஃப். ஹல்லேலூயா. நீ தேறினவனாய் பயிற்சி எடு அப்படின்னு சொல்கிற தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறான், சும்மா இருக்காத, வாசிச்சுக்கிட்டே இரு. நீ கற்றுக்கொண்டது நிச்சயத்திட்டு ப்ராக்டிஸ் பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவா என்ன பண்ணு, முயற்சி பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு. டெய்லி அபியாசப்படுத்தி உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், வளரணும், பெருகணும், நீங்கள் பிளஸ்ஸிங்காக இருக்கணுங்கிறது கர்த்தருடைய அக்கறை. அல்லேலூயா. உங்களை விட உங்கள் மேலே ஆண்டவருக்கு அதிக அக்கறை. கரங்களை தட்டி ஆமை சொல்லுங்க. வாசிங்க எபிரேயர் 6:11. நல்ல கவனிங்க, என்ன போட்டிருக்கு? நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது? அசதியாயிராமல். அசால்ட்டாக விட்டுறாதீங்க, கோட்டை விட்டுறாதீங்க, ஜாக்கிரதையாரு, விஜிலண்டாரு, உஷாராயிரு, ஆவிக்குரிய உஷாராயிரு அப்படிங்கிறாங்க. விழிப்பாருங்க, அசதியாக இருந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு. அதை சுதந்திரிக்கிறன்னா நீங்கள் விழிப்பாக இருந்ததா, இல்லைன்னா இன்னொருத்த தட்டி பறிச்சுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான் பிசாசு. உங்கள் சுகத்தையும் உங்கள் சமாதானத்தையும் உங்கள் செழிப்பையும் பறிச்சுட்டு உங்களை வந்து பிச்சைக்கார மாதிரி விடுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு எதிரி இரவும் பகலும் உங்கள் மேலே கண் வைத்து உங்களை தாக்குவதற்கு திட்டமிடும் பொழுது நீங்கள் எவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டும்.
அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறார். இந்த வார்த்தை ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருந்தார் சில வாரங்களாகவே. இந்த சுதந்தரிக்கிறவன், ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். எப்படி சுதந்தரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை காமிச்சார். நீ எப்படி முதல்ல எப்படி இருக்கக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளோ நாள் அசதியாக இருந்தது போதும். இனி ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி, நான் சொன்னபோது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது போல் எழும்பி முதல்ல ஃபோனை பார்க்க மாட்டேன், நியூஸ் பேப்பரை பார்க்க மாட்டேன், முதல்ல நான் பைபிளை படிப்பேன். ரெண்டாவது ஒரு 20 நிமிஷமாக நல்ல மனதார பாட்டு பாடி எல்லாருக்காக நல்ல ஜெபம் பண்ணி அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். ஆண்ட்ரூ உமக் 1000 தடவை இந்த பைபிள் படிச்சுக்கிறார். அந்த மனுஷன் தான் இந்த வேர்ல்டில் நம்பர் 1 கிவர். 1000 தடவை இந்த பைபிள் படிச்சுக்கிறார். அவர் பேசுகிறதெல்லாம் ரெவலேஷன். அல்ல கவனிங்க, வசனம் அது ஜீவனும் ஆவியும் இருபுறமும் கருக்குள்ளது. அது ஆத்மா உயிர்ப்பிக்கிறது, தெளி தேனிலும் மதுரமானது. இதை எடுக்க எடுக்க உங்கள் வாழ்க்கையில் ப்ராஃபிட் வந்து தான் ஆகணும். வசனத்தை விதைச்சா 100 மடங்கு அறுவடை வந்து தான் ஆகணும், கேரண்டி. கரங்களை தட்டி ஆமே சொல்லுங்க. ஆகையால் அசதியாக இருக்க மாட்டேன். இனி நான் இந்த 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 ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு இன்றைக்கி இந்த சண்டே, பாம் சண்டேன்னு இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணேன். இன்னையிலேருந்து நாளைக்கு காலையிலேருந்து என்னுடைய லைஃப்பை நான் டைம் ஷெட்யூல் போட்டு கரெக்டாக கொண்டு போவேன். நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேண்டும், பொழுதுபோக்கு வேணும், சிரிக்கணும், சாப்பிடணும், ஜாலியாக இருக்கணும், இதெல்லாம் வேணும். ஆனால் அன்றாடக எப்படி காலை எழுமினா பல்ல விளக்குறோம், மூஞ்ச கழுவுறோம், டாய்லெட் போகிறோம், பாத்ரூம் போகிறோம், அதே மாதிரி சில காரியங்கள் நறுக்குன்னு வச்சிடணும். அது இல்லாமல் இது நடக்காது. காலையில் பைபிளை படிக்காமல் நான் வெளியே போனதே கிடையாது. ஜெபம் பண்ணாமல் நான் ஒரு நாள் தூங்கினதே கிடையாது. காலையில் பல் விளக்கம் போயிடுவீங்களா ஆஃபீஸுக்கு? மூஞ்சி கழுவாமல், டீ குடிக்காமல், டாய்லெட் போகாமல் டக்குன்னு பைத்திட்டு ஆஃபீஸ் போயிடுவீங்களா? அது எப்படி நடக்காதோ அதே மாதிரி இதுவும், இது இல்லாமல் அது நடக்காது. அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருங்க. எவ்வளோ ட்ராவல் பண்ணி, எவ்வளோ ஊரில் போய் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போய் தங்கி இருந்தால் கூட இதெல்லாம் என்னுடைய அடிப்படை. அங்கே கூட நான் வாக்கிங் போயிடுவேன். மூணாரில் போய் இருந்தேன் டிசம்பர் மாதம். பயங்கர குளிர், காலையில் ஃபுல்லாக கண்ணே தெரில போக. ஆனாலும் அங்கே ஹோட்டல் மாடியில் நல்ல ஒரு ஹால் இருந்தது, நல்ல பிரிஸ்காக வாக்கிங். அன்றைக்கி ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக மவுண்டனே ஏறினாலும் ஒருத்தர் சொல்ல, நீங்கள் பகலில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் அந்த மார்னிங் வாக்கிங் போனால் அது ஃப்ரீ ஆயிரும் பாடி. அதே போல் எவ்வளவு பகலில் நமக்கு வேலைகள் அழுத்தம் இருந்தாலும் காலை எழும்பி வேதத்தை படித்து தியானித்து அசதியாக இருக்க மாட்டேன். சொல்லுங்கள், அசதியாக. இந்த வார்த்தை கற்று நம்ம சொல்கிறாரு. நான் இந்த செய்திக்கு வரல, பக்கத்தில் பட்சம் அசதியாக இருந்துடாதீங்க. அசதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியதை இன்னொருத்தன் தட்டி பறிச்சுட்டு போயிடுவான். அல்லேலூயா. ஆமாம், இன்னொருத்தர் உஷாராக இருக்கிறாரு. நீங்கள் அசதியாக இருந்தால் இன்னொருத்தர் விழிப்பாக இருக்கிறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு வர வேண்டிய தட்டி பறிக்க ரெடியாக இருக்கிறார். ஆகிய அசதியாக இருக்க மாட்டேன், என்னுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய பர்த் ரைட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏசா எதனால் பர்த் ரைட்டை விட்டு கொடுத்தான்? சேஷ்ட புத்திர பாகத்தை ஏன் விட்டு கொடுத்தான்? அசதி, அலட்சியம் பண்ணிட்டான். அது என்ன பெருசு அப்படின்ட்டான். அவன் பாருங்க, ஒருத்தன் உஷாராக இருக்கான், இவன் அசதியாக இருந்தனால இன்னொருத்தன் யாக்கோபு என்ன பண்ணுறான்? கூளை கொடுத்து அதை எனக்கு கொடு, அதை எனக்கு கொடு. பசி நேரத்தில் கரெக்டாக டெம்டேஷன் நேரத்தில் வித்துட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு பைபிள் போட்டுக்கு, அவன் கண்ணீரோடு தேடியும் அது கிடைக்கல. கோட்டை விட்டுட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் காலம் கடந்த பிறகு நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. ஆகையால் இது சரியான நேரங்கள், காலங்கள், சீசன். இந்த சீசனில் கொஞ்சம் விழிப்பாக இருந்து ஆவிக்குரிய காரியங்களில் என்னை நான் வளர்த்துக்கிடணும், என்னை நான் பலப்படுத்திக்கிடணும். ஏன்னா சோதனை காலத்தில் நிற்கணும், எல்லாத்தையும் வென்று ஜெயித்து எடுக்கணும். அப்படின்னா இப்போவுமே நான் வலிமை உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ், ஸ்பிரிச்சுவல் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம். நல்ல கவனிங்க, தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமே சொல்லுங்க. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்க சொல்லி எக்கச்சக்க வாக்குத்தத்தம் அள்ளி கொடுத்துக்கிறாரு. ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. அவன் இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரிச்சானா, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும். அல்லேலூயா. மறுபடியும் என்னதான் வருது? ஃபெய்த் தாங்க இன்கிரீடியன்ட். நீங்கள் பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணுறதுக்கு அடித்தளமே ஃபெய்த்து தான். கர்த்தர் நம்முடைய சபைக்கு 4 ஏக்கர் 65 சென்ட் தருவேன் சொல்லிக்கிறார். ஆமே சொல்லுங்க. இந்த சென்னையில் இப்போ விற்கிற வியாபாரத்துக்கு, இப்போ விற்கிற நிலம் போகிற ரேட்டுக்கு 4 ஏக்கர்
65 சென்ட் கேட்குதா உங்களுக்கு அப்படி நீங்கள் என்னை பார்த்து கேட்குறீங்க இல்லையா? நான் எங்கே கேட்டேன்? அவர் தாரேங்கிறாரு இல்லையா? அவர் தாரேன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் தாரேன்னு சொல்கிறத அந்த வாக்கு தத்தத்தை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு தத்தத்தை கொடுத்துக்கிறாரு. அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? எந்த வார்த்தையை நம்புறீங்களோ இல்லையோ, சொன்னவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி, ஹல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி சுதந்திரிச்சானோ, அவனுடைய இயலாமையை பார்க்கல, சிச்சுவேஷனை பார்க்கல, வயசை பார்க்கல, அவனுடைய எந்த இதையும் பார்க்கல, அவரை பார்த்தான். சொன்னவர் உண்மை உள்ளவர், சொன்னவர் வல்லமை உள்ளவர், ஹல்லேலூயா, நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி, அல்லேலூயா. உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் உங்க சூழ்நிலைக்கு முரண்பாடா இருக்கலாம், உங்க ஹெல்த்துக்கு ஆப்போசிட்டா இருக்கலாம், ஆனா சொன்னவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் ஒரு துப்பாக்கூர் கிடையாது, பொல்லிக்கிட்டு மிரட்டி அடிக்கிற வார்த்தையில் அவர் புரளுகிறவர் தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அல்லேலூயா. மனம் மாறுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. பொய் சொல்ல அவர் ஒரு மனிதனும் அல்ல. சொன்னவர் ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்ம உண்மை இல்லாம போனாலும் அவர் சொன்னதை செஞ்சிருவார். கையை தட்டி அல்லேலூயா. ஆகையால அந்த விசுவாசத்தில் நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணணும். எனக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்த பிறகு எனக்கு நிறைய காரியங்களில் கேள்விகள், பிசாசு சந்தேகத்தை விதைக்கிறதுக்கு நிறைய கலைகளை விதைக்கிறாங்க. ஆனால் சொன்னவர் யாரு? உண்மையுள்ளவர் தேவன் சொல்லிக்கிறாரு. யாரோ ஒருத்தர் வந்தவன் போன சொல்லிட்டு போனால் நம்ம அதை டவுட் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் தீர்க்கமாய் திட்டமாய் சொன்னார்னா செய்வார். ஹல்லேலூயா. நிறைவேற்றுவார். ஆகையால் அந்த தேவனுடைய வார்த்தையின் மேலே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் உறுதிப்படுத்தணும். அதற்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் மறுப்பு தெரிவித்து ஆண்டவரை நீங்கள் உறுதியாக நம்பணும், வார்த்தையை நம்பணும். இந்த டவுட் வராமல் இருக்கணும்னா ஏன் அலசடிப்படுறோம் அப்படின்னா, நம்ம வார்த்தையை விட்டுட்டு வேறு காரியங்களில் கவனத்தை டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறனால தான் ஒரே கவலைகளை நம்மளை அட்டாக் பண்ணுது. ஆகையால் மற்ற காரியங்கள் உங்கள் காதில் உங்களுடைய அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வார்த்தையினாலே உங்களை சூழ்ந்திருக்கணும். எப்பொழுதும் வேர்டு சரவுண்டட் லைஃப், வார்த்தையினால் சூழப்பட்டவர்கள் எப்பொழுதும் பாட்டு, ஆராதனை, விசுவாச பாடல்கள், வார்த்தைகள், செய்திகளை கேட்டு இந்த மெடிடேஷன், மர்மரிங், மெடிடேட்டிங், முணுமுணுக்கு பினாத்திக்கிட்டு இருக்கணும். எதை பினாத்தணும்? வசனத்தை பினாத்திக்கிட்டு இருக்கணும். அவர் எனக்கு கர்த்தர் எனக்காக யாவற்றை செய்து முடிப்பார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற, இப்படி வார்த்தைகளை பினாத்திட்டுருங்க. வசனத்தினால் உங்களை சூழ்ந்திருக்க செய்யுங்க. அதற்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் புறக்கணித்து வார்த்தையை மறுபடியும் அடி மேலே அடி, மெடிடேஷன் அப்படின்னு என்ன பண்ணுறது? வார்த்தையை நீங்கள் மரணம் செய்கிறது, சொல்லிக்கிட்டே இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். 11:11 வாசிங்க. எபிரேயர் 11:11. அவர் உண்மையுள்ளவர், விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். வாக்குத்தத்தம் எபிரேயர் 11:11. வாக்கு பாருங்க. 90 வயசு பாட்டியம்மா பெண்களுக்கு பொதுவாகவே கருமுட்டை உருவாகிறது 50 வயதில் நின்றுவிடும். மாத விலக்கு நின்றும், மெனப்பாஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு அதை பற்றி யோசிக்கிறதுக்கே கிடையாது. ஆனால் இது நின்று 40 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த அம்மா பாருங்க, தமிழில் தான் உண்மையுடன் போட்டுக்கணும், ஆங்கிலத்தில் ஹி ஜட்ஜிங் காட் இஸ் ஃபெய்த். அவள் தேவன் உண்மையிலிருந்து தீர்ப்பு கொடுக்குறார், தீர்க்கமாக சொல்கிறார். அவளுக்கு வேற இதே கிடையாது, வேற மாற்று கருத்தே கிடையாது. வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. என்று எண்ணி கையை தட்டு. அல்லேலூயா. வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றார். என்ன முடியாத நிலைமையிலும் காரியத்தை சாதிச்சிருவீங்க. உங்களுடைய இயலாமையிலும் காரியம் நடந்துடும். அல்லேலூயா. உங்களுடைய வயது, உங்களுடைய நிலைமைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எந்த சம்பந்தம் இல்லாம காரியம் நடக்கும். அல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் அதுதான். அப்போ அங்கே ஒரு கோஆப்ரேட் பண்ணுறா பாருங்க. என்ன கோஆப்ரேட் பண்ணுறான்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று ஜட்ஜ் பண்ணுறார். ஆண்டவரை குறித்து உங்களுடைய மனப்பான்மை ரொம்ப முக்கியம். ஆண்டவரை குறித்து எதிர்மறையான மனப்பான்மையில் இருந்தீங்கன்னா சல்லி காசு வாங்க மாட்டீங்க.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் மேலே மனத்தாங்கல் வரக்கூடாதுங்க. உங்களை நடக்கிற எந்த நிகழ்வுகளும் தேவனை குறித்து கண்ணோட்டத்தை மாற்றக்கூடாது. அதுக்கு பின்னால் இவர் அசுத்தாய் பண்ணுறானோ, இவன் பண்ணுறானோ, அவன் மேலே டவுட் பண்ணுங்க, அதை சந்தேகப்படுங்க. தேவனை சந்தேகப்படவே கூடாது. அது மிகப்பெரிய அடிப்படை கோளாறு. அதில் அவர் தீர்க்கமாக தேவன் வாக்குத்தத்தப்படி நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்று நம்பி, அல்லேலூயா, சூப்பர் சூப்பர். எப்படி சுதந்திரிச்சாங்க? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் அதை சுதந்திரித்தார்கள். இன்னொரு வார்த்தை இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது சில நேரங்கள் தாமதங்கள் வருது. தாமதம் வரும் பொழுது நமக்குள்ளே நிறைய அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் தொய்வையும் சோர்வையும் கொடுப்பதற்கு பிசாசு இந்த டைமை யூஸ் பண்ணுறான். ஆனால் நீடிய பொறுமை, சொல்லுங்க, அன்பு சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது, நீடிய பொறுமை உள்ளது. தேவன் மேலே தேவனுடைய அன்பை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருப்பதுக்கு உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், பேஷியன்ட், லவ் இஸ் பேஷியன்ட். விசுவாசமும் ஃபெய்த் அண்ட் பேஷியன்ட் ரெண்டு சொல்கிறாங்க, பொறுமையாக. இப்போது வாக்குத்தத்தை நிறைய பேருக்கு கல்யாணம் அன்னைக்கே பிள்ளை பெற்றுடணும். சூப்பரா, கல்யாணம் அன்னைக்கே பிள்ளை பெற்றுடணும். நடக்குமா உங்களுக்கு? நடக்காது இல்லையா? அதுக்கு எத்தனை மாதம் பொறுக்கணும்? 9 மாதம் பொறுக்கணும் இல்லையா? சில நேரத்தில் நிறைய பேருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே கையில் காசு வாயில வா கிடையாது. நான் இதை கத்தனிட்ட சொன்னார், வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன்னா அதெல்லாம் ஒரு செக்கு மாதிரி வச்சுட்டு பேசாமல் இரு, ஏற்ற காலத்தில் குறித்த நேரத்தில் அது நிறைவேறும் இல்லையா? அது தாமதித்தால் அதுக்கு காத்துரு, அது பொய் சொல்லாது, அது நிஜமாக நடக்கும். இல்லையா? கண்ணு காண எல்லாம் அப்படியே செஞ்சு முடிப்பாரு, ஒரு புள்ளி கூட தவறாது. யோசுவா புத்தகத்தில் போட்டுக்குது, மோசேக்கு சொன்னதை ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. கையை தட்டி அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட தவற விட மாட்டாரு. அவர் பொய் சொல்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆனால் பொறுமையாக இருக்கணும். சொந்த வீடு கட்டி தருவேன், பெரிய இடத்த தருவேன் சொல்லிக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஜனவரி மாதம் சொன்ன உடனே பிப்ரவரி மாதமே நடக்க நினைக்கிறோம். செஞ்சுட்டா நல்லது தான், கிடைச்சா சந்தோஷம்தான். ஆனால் கர்த்தர் இங்கே நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மெச்சூரிட்டி வேணும், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கெப்பாக்குட்டி வேணும். அல்லேலூயா. என்ன வேணும்? ஆமாம், ஆசீர்வாதம் துரிதமாய் வந்த ஆசீர்வாதம் என்ன செய்யாதான், நிலைக்காது. ஏன் 25 வருஷம் ஆபிரகாம் இழுத்தார்னா, அவனை அந்த ஆசீர்வாதத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவனை தகுதிப்படுத்துகிறார். நம்ம வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் நினைக்கிறோம், எடுத்த உடனே பெரிய ஆடிட்டோரியம் 1000 பேர் இருக்கிற சபை, கார் பார்க்கிங்கோட எல்லாம் பைபாஸில் வேணும் கேட்குறது தான் கத்த தரப்புற சொல்லுது. ஏன் உடனே தரல, என்ன ஆண்டவரே அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வருது. கத்த சொன்னார், நான் அதுக்கு முன்னாடி சபைக்குள்ள தலைவர்களை எழுப்பணும். கையை தட்டு. அதுக்கு முன்னாடி தலைவர்கள் எழுப்பணும். 1000 பேர் வந்தால் ஒரு காட்வின் பாஸ்டர் போகிறாரு, ஒரு 100 காட்வின் பாஸ்டர் இங்கேருந்து எழுப்பணும். தலைவர்களை எழும்பி அவங்க பேரண்ட், அவங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோராக இருந்து அவங்க ஒரு ஃபாதர்ஸ் லவ்வில் எல்லாரையும் அரவணைச்சி விசாரிக்கிற ஒரு பெரிய தலைமை குழு சபையில் எழுப்பணும். ப்ராஃபட்ஸ் சபையில் எழுப்பணும், தீர்க்கதரிசிகள் எழுப்பணும், ஹீலிங் எழுப்பணும், சிஷ்யத்துவ நடத்த எழுப்பணும். ஸோ அதுக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணாமல் எடுத்தவொன்னே 1000 பேரை கொடுத்து சபையை கொடுத்துட்டா வந்துருமா, வந்த வேகத்தில் இது போயிடும். அப்போது அதை கையாளுவதற்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. நல்லா சொல்கிறீங்களுங்க, உங்களுக்கு யாருக்காவது கத்துற வாக்குத்தத்தம் கொடுத்து எனக்கு டிலே ஆகிற மாதிரி நினைக்கிறீங்க, ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிலே உங்களுக்குள்ள ஆண்டவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. வெளியே வேலை நடக்கணும்னா உள்ள வேலை நடக்குது. கையை தட்டு. அல்லேலூயா. யோசேப்புக்கு சொன்ன தரிசனத்தை ஆண்டவர் உடனே கொண்டு உயரத்தில் வைக்கலன்னா அவனுக்குள்ள ஆண்டவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. உங்களுக்குள்ள வேலை செய்கிற அதே நேரத்தில் வெளியே ஆண்டவர் வேலை செய்கிறாரு. ராஜாவை ரெடி பண்ணுறாரு, ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுக்குறாரு, யோசேப்புக்கு தூக்கி வைக்கிறாரு. அல்லேலூயா. ஆகியால ஆண்டவர் மல்டி டைமென்ஷனில் வேலை பார்க்குறாருங்க. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவரோட கோஆப்ரேட் பண்ண, ஆண்டவரே இந்த காலத்தில் நான் என்ன செய்யணும், என் கேரக்டர் மாறணும், முதல்ல கேரக்டர் மாறணுங்க. இந்த மாதிரி கோவப்படுற ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் உடனே சபையை கொடுக்க முடியுமா? எடுத்த உடனே பாருங்கள், சூப்பராக சொல்கிறேன் பாருங்கள். மோசேட்ட சொன்னார், உன்னை நான் தலைவன் ஆக்குவேன்,
நீ அரண்மனையில் பிறந்திருக்கிற, நீ ராஜா குழந்தை நினைக்கிற, ஆனால் நீ எபிரேய குழந்தைன்னு சொல்லி அவங்க அம்மா பால் ஊட்டும் பொழுதே தோராவை கற்றுக் கொடுத்து கர்த்தருடைய பெரிய நோக்கத்தோடு வச்சுக்கிறான்னு சொன்ன உடனே அவன் வளர்ந்து வந்து என்ன பண்ணிட்டான், அப்போ ராஜா பார்வோன் குமாரத்தினுடைய மகனாக இருக்கிறனால கர்த்தர் தன்னை கொண்டு ரட்சிப்பை கொண்டான்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், போய் அந்த ராஜ்யத்தை சுற்றி பார்க்க போனால் அங்கே 2 பேர் சண்டை போட்டாங்க. முதல் நாள் ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போட்டான். அப்போ என்ன செய்யணும், எகிப்தியனை குத்தி கொலை பண்ணி மண்ணில் புதைச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்து என்ன செய்யணும், குத்தி கொலை பண்ணி மண்ணில் புதைச்சிட்டான். அங்கேயும் இங்கேயும் பார்த்தா எங்கே பார்க்கல, நிறைய பேர் எங்கே பார்க்குறோம், அங்கேயும் பார்க்குறோம் இங்கேயும் பார்க்குறோம், அங்கே ஒருத்தர் இருக்கிறாங்கிறதே மறந்துடுறோம். அவன் புதைச்சிட்டான். மறுநாள் அதே மாதிரி 2 எபிரேயன் சண்டை போடுறான். அவன் வந்து கேட்குறான், நீ என்னப்பா தான், உடனே நீ எங்களையும் கொல்ல பார்க்குறியா, ராஜாட்ட போட்டு கொடுக்குறேன் பாரு, நீ உயிரை பிடிச்சி ஓடிட்டாங்க. இவன் ஏன் 40 வருஷத்துக்கு முன்னாடியே தலைவனாக வேண்டிய மோசே ஏன் 40 வருஷம் எனக்கு தாமதம் ஆச்சுன்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடியே இவனை தலைவன் ஆக்கியிருந்தா கசாப்பு கடை திறந்திருப்பான். என்ன கடை திறந்திருப்பான், கசாப்பு கடை திறந்து ஒவ்வொருத்தனையும் வெட்டி வெட்டி வீட்டில் புதைச்சிருப்பான். சூடு மானம் எல்லாம் மறந்து போகிறதுக்கு 40 வருஷம் சகலகலா வல்லவனை எல்லாத்தையும் மறக்க வச்சு பூமியிலேயே சாந்த குணமுள்ளவனாக மாற்றி அப்புறம் அவன் கையில் ஊழியத்தை கொடுக்குறாரு. கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுத்தவர்கிட்ட பிரச்சனை கிடையாது, அது ரிசீவர் அங்கே ப்ராப்ளமாக இருக்குது. ரிசீவர் சரியா இல்லாதனால அதை ரெடி பண்ணுறாரு. ஹல்லேலூயா. கொலை செய்தவனை வச்சே கொலை செய்யாதிருப்பாய்கள் எழுதினார். கையத்தட்டு. கொலை செய்தவனை வச்சு கொலை செய்யாதிருப்பாய் 10 கட்டு எழுதுறார். அதை எழுதும்போது கை காலம் நடுங்கி இருக்குங்க. அடுத்தது அதே கொலைகாரனை கோபக்காரனை அவனை பற்றி எழுதுறான், என் தாசனாகிய மோசையை போல பூமியில் சாந்த குணமுள்ள ஒருவனும், அதை அவன் தான் எழுதுறான். அப்போது சுதந்திரிப்பதற்கு இந்த சாந்தம் தேவைப்படுது. அதனால தான் மத்தேயு 5:5 போட்டுக்குது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை, கையை தட்டுங்க கத்துருங்க சொல்றாரு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சுதந்திரிப்பதற்கு நீ சாந்த குணம் உள்ளவனாய் மாறணும். சாந்த குணம் இல்லையே, இங்க யாராவது சாந்த குணம் உள்ளவங்க கொஞ்சம் எழுப்பி நில்லுங்க, நான் வெளியே போயிடுறேன். ஒருத்தர் என்ன கிடையாது சாந்தமா, எனக்கா சுட்டு போட்டாலும் வரல. ஒரு காரியத்தை ஒருத்தர் பேசுனா வீட்டுக்குள்ள ஒருத்தர் உறவுகளில் எந்த அளவுக்கு சாந்தமா இருக்கிறீங்க. பேரு சாந்தகுமாரி, ஆனா என்ன இல்லை, சாந்தமே இல்லை. நான் சொல்கிறேங்களுங்க, இதை பிரசங்கம் பண்ணி ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ண என்னையை முதல்ல ஆண்டர் கேர பண்ணார். மகனை சாந்த குணம் சபையில் பேசுறியா, நீ வா வீட்டுக்கு மேலே கூட்டு மேலே தான் நமக்கு ட்ரைனிங் சென்டர் இங்கே தான். அல்லையா, உங்கள் ஃபேமிலி தான் முதல்ல ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கிரவுண்டு. அல்லையா, நல்ல உப்புத்தாள் மாதிரி ஒரு பாசமாக உங்களை அப்படியே ஷைன் பண்ணி பார்த்தா தெரியலையா. அப்போ கடுப்பேத்துற வெறுப்பேத்துற எல்லாத்துலேயும் எரும மாடு மேலே தண்ணி பேச அப்படியே இருக்கிற அளவுக்கு அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு கர்த்தர் உருவாக்குறார். பிள்ளைங்க, மனைவி, நாத்தனார், மாமனார், அண்ணன், தம்பி, வந்தவன் போனவன் எல்லாரையும் வச்சு நமக்குள்ளே சாந்த கொடுத்து உருவாக்கும். இந்த எதுக்கு ஆண்டவரே நீ இப்படி போட்டு 6 லட்சம் பேரை நீ நடத்தணும்னா நீ சாந்த குணமாக இருக்கணும். 6 லட்சம் பேரை தகப்பனை போல சுமக்கணும்னா, மெய்ப்பனை போல கூட்டிட்டு போய் ஆண்டவரை கூட கோவப்படாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவரை சாந்தப்படுத்தணும்னா நீ சாந்த குணமாக மாறணும் அப்படின்னு மோசையை ப்ரிப்பேர் பண்றாரு. அப்ப பாருங்களேன், 40 வருஷம் முன்னாடி கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன் கொடுக்கல, ஏன் தாமதிச்சாரு? அவர் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிக்க வைக்கிறார். அப்ப இந்த நீடிய பொறுமை, இந்த இடைப்பட்ட நேரத்தில் நிறைய கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்த இன்னைக்கு பாஸ்டர் கிறிஸ்து இந்த சகோதரி சொன்ன சாட்சி ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கேரக்டருக்கும் உங்கள் பிளெஸ்ஸிங்க்கும் ரொம்ப டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. ஆகையால் கேரக்டரில் இயேசுவை போல திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகளாய் மாற வேண்டும். பார்ட்டேக்கர் ஆஃப் டிவைன் நேச்சர். அல்லேலூயா. நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லாருடைய மனப்பான்மை உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு மார்க் போட்டால் என்ன போடுவீங்க? உங்கள் கேரக்டர் எப்படி பிரதர்? அது நான் ரொம்ப நல்ல என்கிட்ட அப்படி ஒரு பேப்பரை கொடுத்தா நல்ல எழுதுங்கிறேன். சரி, உங்கள் மொக்க குணத்தெல்லாம் கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னா
அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்தால் தான் யோசிச்சு வரும். உங்களை குறித்தே ஒரு சில காரியங்களில் நீங்கள் இன்னும் விழிப்படையலை. இன்னும் எனக்குள்ள கோபம் இருக்குது. நல்ல கவனிங்க, கோபம், பெருமையெல்லாம் ரகசிய பாவம். ஈகோ இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்கீங்க. ஈகோக்கு சாகணும், சுயத்துக்கு சாகாமல் சுதந்திரத்தை பெற முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய நன்மையை சுதந்திரிப்பதற்கு நமக்கு இருக்கிற எல்லா ஈகோ, சைக்கோ எல்லாம் மாறணும். அப்போ இந்த டிவைன் கேரக்டரில் பாருங்க, இயேசு தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற. என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என்கிட்ட வந்து டீச்சபிள், என்கிட்ட வந்து கற்றுக்கா, நான் சாந்தத்தை கற்றுக் கொடுப்பேங்கிறார். அப்போ இளைப்பாறுதல் ரெஸ்ட்டாக இருக்குங்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே, நான் ஒரு காலத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற மேட்டிமை, பெருமை மாறட்டும், சாந்த குணம், எனக்குள்ள இருக்கிற எரிச்சல் மாறட்டும், கெட்ட புத்தி, துர்ப்புத்தி எல்லாத்தையும் மாற்றுங்க. நல்லா கவனிங்க, நீங்களே வந்து ஆண்டவர்கிட்ட உதவி கேட்குறது ரொம்ப நல்லது. இன்னொருத்தரை வச்சு உங்களுக்கு காட்டி கொடுக்குற விட, ஆண்டவரே திஸ் இஸ் வாட் ஐ ஆம், எனக்குள்ளே இன்னும் பெருமை இருக்குது, எனக்குள்ளே இன்னும் ஈகோ இருக்கு ஆண்டவரே. ஒருத்தங்க பேசும்பொழுது உங்களுக்குள்ளே ட்ரிகர் ஆகுதுன்னா, ஹலோ பாயிண்ட்டை கவனிங்க, உங்கள் மனைவி உங்களை பேசும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது? ட்ரிகர் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண அர்த்தம். உடனே எனக்கே இப்படி வருது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொல்லுவார், அது சைல்டுஹுட் ட்ராமா, சிறு வயதில் உனக்கு அந்த மாதிரி நீ நடந்த அசம்பாவிதங்கள் உனக்கு அப்படி இருக்குது, ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நீங்கள் அரவணைச்சி அப்படியே அன்பை ஊற்றினாலும், எவ்ரி எமோஷன் இஸ் த இன்விடேஷன் ஆஃப் த ஃபாதர் ஃபார் அ கான்வர்சேஷன். எல்லா உணர்வுகளும் தேவனோடு உரையாடும்படி கிடைத்த ஒரு அறிவிய வாய்ப்பு. எனக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஆண்டவரே, அவங்க என்னை இப்படி பார்த்தா நான் புறக்கணிச்சது போல் உணர்றேன் ஆண்டவரே, அவங்க என்னை பற்றி இதை சொன்னால் எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் ஆகுது. ஆண்டவரை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபீலிங்கை பாஸ்ட்டை, அண்ணன் தம்பிட்ட யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம், ஆண்டவரை ஷேர் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆண்டவர் உங்களை அதில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆமே சொல்லுங்கள். அவருக்கு பெயர் அனுகூலமான துணை. என்ன துணை? எவர் பிரசன்ட் ஹெல்ப். அவர் இருந்து, ஓகே நான் உன் கூட இருக்கிறேன், அதை நீ மன்னிச்சிரு, அதை நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ப்ராசஸ் பண்ணுவார். ஸோ இப்படி இந்த இருதய சுகமாகுதலில் உங்களை சுகமாக்கி, உங்களை பக்குவப்படுத்தி, உங்களை மெச்சூர் ஆக்கி, அப்புறம்தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதுக்கு நம்ம செய்கிறார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் தள்ளிப்படா தெரியுமா? அவங்க மந்தமாக இருந்தாங்க, அடிமை, எல்லாத்துக்கும் முறுமுறுக்கிற ஆளாக இருந்தாங்க, சண்டை போட தெரியாது. அவங்கள சண்டை பயிற்சி படுக்கிறதுக்காக வனாந்திரத்தில் 40 வருஷம் அவங்கள அலைய விட்டார். ஏன்னா அங்கே இருக்கிறவன் ராட்சதன், அங்கே இருக்கிறவன் பயங்கரமான ஏனாக்கியர்கள் இருக்கிறாங்க. அவங்கள துரத்திட்டு அந்த ஊரை பிடிக்கணும்னா இவன் ஆடு மந்த மாதிரி எல்லாத்துக்கும் கீ ஞைன்னு அழுறவன், எல்லாத்துக்கும் முறுமுறுக்கிறவன் ராட்சதன் எப்படி துரத்த போகிறான்? ஆகையால் அவனை வனாந்திரத்தில், நல்ல சுடுகாட்டில், நல்ல காஞ்ச வனாந்திரத்தில் அவனை ட்ரெயின் பண்ண. நல்லா கவனிங்க, பனைமரம் தனி காட்டில் வளரும், உரமாக மாறும். அந்த அதிக்கிற காற்று, புயல், மழைக்கெல்லாம் வாங்கி 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 அத்தனை 100 வருஷத்துக்கு மேலே அது எப்படி நிற்கிது அப்படின்னா அது பனங்காட்டு நரி. அல்லேலூயா. அப்போது தேவன் வந்து அவங்கள வனாந்தரத்தில் அவங்கள ட்ரெயின் பண்ணுறாரு. பாருங்க, எதுக்கெடுத்தாலும் முறுமுறுக்கிற ஆட்கள் யோசேப்பின் காலேப்பின் தலைமுறை 40 வருஷம் கழித்து வந்து சொல்கிறாங்க, பிடிச்சிடலாம், அதை போய் தூக்கலாம்னு சொல்லி சண்டைக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போது இவர்களை சுதந்திரிப்பதற்கு இவங்களை ஆண்டவர் ரெடி பண்ணுறார், ப்ரிப்பேர் பண்ணுறார், வாரியராக மாற்றுறார், ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகளை யுத்த வீரனாக மாற்றுறார். அப்போ உங்களுக்குள்ளேயும் சுதந்திரிப்பதற்கு தேவன் தாமதிக்கிறார்னா உங்களுக்குள்ள கேரக்டரை உருவாக்குறாரு, வாரியரை உருவாக்குறாரு. உங்களை வந்து ஒரு இயேசுவை போல ஒரு அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய புத்திரனாய், கடைசியை சொல்லி முடிக்கிறேன், புத்திரனா நீ மாறணும். கொய்ந்தையாக இருக்கக்கூடாது. சொல்லுங்க, கொய்ந்தையாக இருக்கக்கூடாது. வாசிங்க கலாத்தியர், அதை தான் சொல்லி முடிக்க சொன்னார் என்கிட்ட, அதை தான் என்கிட்ட சொல்லி முடிக்க சொன்னார் ஆண்டவர். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது, 1ஆம் வசனம், சுதந்திரவாளியவன் எல்லாவற்றுக்கும் எஜமான இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவு அவனுக்கும் அடிமையானவனுக்கும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையாக இருந்தீங்கன்னா அடிமைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கு, வீட்டு விசாரணைக்காரனுக்கும் உங்களை சிலருக்கு கீழே வச்சு உங்களை ரெடி பண்ணுறாரு, கீழ்ப்படுத்து. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள்.
ட்ரெயின் பண்றார். அடுத்த வசனம் பாருங்க. அப்படியே நாமும் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். அடுத்த வசனம். புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படி மீட்டுக் கொடுத்த காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாண தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அடுத்த வசனம் வாசிங்க. மேலும் நீங்கள் புத்திரனாய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் அடிமையாயிராமல் யாரா இருக்கிறீங்க? குழந்தை அடிமை. ஆவிக்குரிய குழந்தைத்தனம் வந்து அடிமைத்தனம். ஆனால் நீங்கள் இப்போ அடிமையாக இல்லாமல் எப்படி இருக்க? புத்திரன். புத்திரனா மெச்சூர் சன். சொல்லுங்க, மெச்சூர் சன், முதிர்ச்சி அடைந்த குமாரர்கள். வாயத்திருந்த வார்த்தை சொல்லுங்க, முதிர்ச்சி அடைந்த குமாரர்கள். பிள்ளைங்க கையில் கத்தியை கொடுக்க மாட்டோம், கார் சாவியை கொடுக்க மாட்டோம், பைக் சாவி கொடுக்க மாட்டோம். ஏன்? அவன் 18 வயசு லைசன்ஸ் கவர்மெண்ட்டே சொல்லிச்சிருக்கு, மெச்சூரிட்டி இருக்குது. அது வரைக்கும் அவனுக்கு பேர் மாஸ்டர், அதுக்கு அப்புறம் தான் மிஸ்டர். 18 வயசுக்கு அப்புறம் தான் அவனை வந்து தகப்பனுடைய வாரிசாக அரசாங்கத்தில் அப்பாவுடைய சொத்துக்கு சுதந்திரவாளியாக அரசாங்கம் அவனை வாரிசாக அங்கீகரிக்குது. அதே போல் பைபிள் படி 30 வயசில் இயேசு கிறிஸ்து புத்திரனாக யோர்தான் நதியில் வந்து ஞானஸ்நானம் பெற்றும் பொழுது இவர் என் குமாரன், இனி என்னுடைய சைனை அவன் போடுவான், என்னுடைய ஆஃபீஸ் அவன் என்ன ஃபுல்ஃபில் பண்ணுவான், என் வேலையை அவன் செய்வான். அப்பாவுடைய சொத்தை பராமரிப்பதற்குரிய தகுதி பிள்ளைங்களுக்கு 30 வயசில் வருது. யூத குடும்பங்களில் 30 வயசு பையன்கிட்ட தான் அப்பா வியாபாரத்தை கொடுப்பாரு, தொழிலை கொடுப்பாரு, பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுப்பாரு. அப்பா வீட்டில் உட்காந்து அவன் அனுப்புவார். அவன் போனால் அப்பா போன மாதிரி. அப்போ இங்கே போட்டிருக்குது, இந்த வசனத்தை ஃபுல்லாக படிங்க. ஆகிய நீங்கள் அடிமையான புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாயிருக்கிற. அப்போ தான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவார். நீங்கள் புத்திரனாய் மாறாமல் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. குழந்தையா இருந்துக்கிட்டு ஆண்டவர் எனக்கு சுதந்திரம் தரல, எனக்கு சுதந்திரிக்க வைக்கல, எனக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேறலாம் தர்றதுக்கு ஆண்டு பிரச்சனை இல்லை. நீ குழந்தையா இருக்கிற, நீ புத்திரனாய் மாறு. புத்திரனை கையில் தான் அவன் கையில் சாவியை கொடுக்குறோம், காரை கொடுக்குறோம். என் பையங்க சின்னவன் பெரியவன் 2 பேருமே சின்ன வயசில் பைக்கு கார் கற்றுக்கிட்டாங்க, கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு கார் எடுத்துகிட்டு அவன் கோவா போகிறான், பைக் எடுத்துகிட்டு எங்கேயும் போகிறாங்க. ஏன்? அந்த முதிர்ச்சி அடைந்த குமாரர்கள் கையில் முதிர்ச்சி அடைந்த குமாரனாய் மாறி இயேசுவை போல நீங்கள் எல்லாம் விட்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது சுதந்திரத்தை உங்கள் கையில் கொடுக்க விரும்புகிறார். இல்லையா? ஆக சுதந்திரமானியாய் நீங்கள் திறந்திருந்தாலோ, உரிமை இருந்தாலோ, தகுதி இருந்தாலோ, நீங்கள் புத்திரனாய் முதிர்ச்சி அடைந்த புத்திரனாய் மாறாமல் உங்கள் கையில் சொந்த உண்டு. அன்றைக்கு நீங்கள் மாற வேண்டியது, நான் முதிர்ச்சி அடைந்த புத்திரனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தில் ட்ரைனாகி ஃபெய்த் வாரியராக மாறும், விசுவாச வீரனாய் மாறும். விசுவாசத்தினாலே சுதந்திரித்தாங்க, விசுவாசத்தினாலே ஜெயித்தானுங்க. எல்லாத்தையும் தேவனை நம்பி சார்ந்து இருக்கிற நீங்களே தேவனை சார்ந்து நீங்களே அவனவர் கர்த்தன் விசுவாசத்தினாலே பிழைப்பா, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த இடத்துக்கு நீங்க வரப்படுது சுதந்திரத்தினால். ஐயா, சுதந்திரிப்பதற்கு விசுவாசமும் ஈடியப்பு. இந்த நாளில் இருந்து உங்களை ராமிக்குரிய புதிர்ச்சிக்குள்ளாய் தேவன் கொண்டு வர போகலாம். அந்த நீங்க அந்த அவேர்னஸ் வரப்படுது, நிறைய காரியங்கள் உங்களை தேடி வரான். சுதந்திரனோட கையிடப்படும் உங்களை நம்பி பொறுப்பை கொடுப்பார். ஆவேச்சனுங்க, உங்களை நம்பி நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீ குழந்தையா இருப்பதுன்னு வெளியே வர வேண்டும் என்று தருண்டா. நான் குழந்தை கிடையாது, பிள்ளை. எலிசபெத் ராணி 10 வயசா இருக்கும் பொழுது அடக்கான பிள்ளையா, நம்மள பிள்ளை இருக்கல, ஆம்பளை பிள்ளைய மாதிரி எகிறது குதிக்கிறது, கண்ணாடி உடைக்குது. அவங்கள பார்க்கறதுக்கு அந்த காவலாளிகள், அவங்க அப்பா அம்மா காவலாளி, வயசான ஒரு முதிர்ச்சியான 2 பேரும் அவங்க வெளியே போயிருவாங்க. அம்மா அப்பா இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள கிடந்து கண்ணாடி டபரை உடைக்கிறது, ஜன்னலை உடைக்கிறது, ரொம்ப அட்டகாசம். அந்த ஒரு நாள் நம்ம வயதான அந்த காவலாளி சொன்னா, எலிசபெத் நீ தான் அந்த நாட்டுல ராணியா வரப்போற, அதை மறந்துடாத அப்படி சொன்னாலாம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அன்னையிலிருந்து அவருடைய நடவடிக்கையை மாறிச்சா. நான் உலத்த கிடையாது, நான் யாரு? வருங்கார லாணி. நான் இனி வாழ்க்கை அட்டையிலிருந்து சேச்சாயிட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களை பார்த்து, ஒவ்வொருத்தர பூச்சை பார்த்தீங்கன்னா நீங்க குழந்தை கிடையாது, நீ அடுத்த புத்திர சிவிகாத்த லேல குமாரன் சொல்றாரு. அப்போ உங்க நடவடிக்கை பேச்சு எல்லாம் மாறும் பொழுது கர்த்தர் உங்கள் கையில பொறுப்புகளை கொடுப்பாங்க. அந்த இனிஸ்தபத்திராடிதான் இந்த உலகத்துல சிறந்த ஆட்சியை கொடுத்துடுறார்.
சரித்திரத்தை போய் படிச்சு பாரு. நான் சொல்றேன், நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க கையில ஆண்டு சொன்னதை பெரிய சிறந்த ஆட்சியை பண்ணுப்பாரு. அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை நீங்க உணர ஆரம்பிச்சீங்கன்னா வியாதி உங்களை ஒட்டார், கழுத்துற உங்களை ஒட்டார், பிரச்சனை உங்களை ஒட்டார், எல்லாம் தெரிச்சு ஓடும். தேவக்கு குமாரன் வரலான உடனே பிசாதுடா உன்னதமான குமாரனை உவக்கு எனக்கும் தேவ குமாரனாய் வெளிப்பட வேண்டும், ஸ்துத்தினாய் வெளிப்பட வேண்டும் என்று சர்வ சுச்சிய பிரசவ வேதனைப்பட்டு உங்களுக்காக காத்து கண்களை மொய் கத்தாவே இந்த காரமல்ல என்னை ஒரு புத்திரனாய் நீங்க மாற்றி இருக்கிற உமக்கு நன்றி ஆனவளே. நான் அடிமை இல்லை, நான் குழந்தை இல்லை. சொல்லுங்க நீங்களே உங்களை பார்த்து, நான் குழந்தை இல்லை, நான் அடிமை இல்லை, நான் புத்திரன், நான் புத்திரிச்சி அடைத்தவன். அவன் நம் தேவனுடைய வாரிசாக இருக்கிற தேவன் என்னைய நம்பி இருக்கிறாரு. என்னைய நம்பிதான் இந்த சமுதாயத்தை மாற்றம் நம்புறா. நான் தான் எதிர்காலம், தேவனுடைய எதிர்காலமே நான் தான். ஹல்லேலூயா. எதிர்கால நம்பிக்கையே கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்னைய நம்பி இருக்கிற எங்கள் தேவனுக்கு நாங்கள் புத்திரனாய் வாழ்ந்து காட்ட உதவி செய்வீனாக. அதற்குரிய எல்லா கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார்.